எம்ஜிஆர் கூட இருந்தும் சரோஜாதேவிக்கு இந்த நிலைமையா? என்ன நடந்துச்சு தெரியுமா? மறைந்த நடிகை சரோஜாதேவியோட இழப்பு திரைத்துறையினருக்கு மட்டுமல்லாம ரசிகர்களுக்கும் பேரிழப்பு தான். தாய்மொழி கன்னடம்னாலும் அவங்க கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசினது ரசிகர்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதானே இப்ப இருக்கிற நடிகைகளோட லைஃபே டப்பிங் ஆர்டிஸ்டால தானே. சரி வாங்க விஷயத்துக்கு போகலாம். 1965ல எம்ஜிஆர் டியூவல் ரோல்ல சரோஜாதேவி, எம்.என். நம்பியார், நாகேஷ், பண்டரிபாய்னு பலர் நடிப்புல வெளியான கிராண்ட் சக்சஸ் படம் தான் எங்கள் வீட்டு பிள்ளை. அந்த படத்தோட ரிலீஸ் டைம்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி ஒரு விழாவில் ஷேர் பண்ணாங்க சரோஜாதேவி. அவங்க பேசும்போது, எங்க வீட்டு பிள்ளை 25வது வார வெற்றியை கொண்டாட தியேட்டருக்கு மொத்த டீமோட போயிருந்தோம். அப்ப நாங்க எல்லோரும் வரிசையா நின்றுட்டு இருந்த போது எங்களுக்கு எதிரில் நிறைய ரசிகர்களும் இருந்தாங்க. அப்ப அங்கிருந்து ஒரு பெண் திடீர்னு ஓடி வந்து என் கன்னத்தை கடிச்சிருச்சு. நான் ஓன்னு அழுதுட்டேன். இதய தெய்வம் எம்ஜிஆர் எப்போதுமே தன்னோட ஒரு மருத்துவரை அழைச்சிட்டு வருவாரு. அவர் என் கன்னத்தை செக் பண்ணிட்டு, பெரிய கடியெல்லாம் இல்லை, அந்த பொண்ணு லைட்டாக தான் கடிச்சிருக்குன்னு சொன்னாரு. உடனே அங்கே ஓடி வந்த நம்பியார், அடடே அந்த பொண்ணு என்ன கடிச்சிருக்க கூடாதா? போயும் ஒன்னையா கடிக்கணும், எங்க அந்த பொண்ணு கூப்பிடுங்க, என்னை கடிக்க சொல்லுங்கன்னு சொல்ல அங்கிருந்த எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நான் வலியை மறந்து சிரிக்கணும்னு தான் நம்பியார் அப்படி சொன்னாருன்னு ஷேர் பண்ணாங்க கன்னடத்து பைங்கிலி.